Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே. இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆஃப் டேல வந்துருவாங்க ஆபீஸ்ல இருந்து. அதனால லஞ்ச் வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாவுக்கு ஊற வச்சிருக்கேன். வடைக்கு ஊற வச்சிருக்கேன். இட்லி மாவுக்கு ஊற வச்சிருக்கேன். டீ போட்டுட்டேன். இத குடிச்சிட்டு வந்துட்டு இதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கிரைண்டர்ல மாவு போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து வடைக்கு போட்டுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு அது கூடயே வந்து ஒரு பிடி அளவு பச்சரிசியும் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேன். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்குது. இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு ஓரெல்லாம் தள்ளி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அரையும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது. சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வடைக்கு மாவு நல்லா அரைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம இதை போட்டதுலேருந்து. அதே மாதிரி அந்த மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது, கெட்டியாகவும் இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் தெளித்ததுனால நல்லா கெட்டியாக இருக்குது. அது வந்து நல்லா அந்த வெள்ளையாக வந்திருக்கணும் அந்த மாவு, உளுத்த மாவு. தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டிங் ஆகணும், அதாவது மிதந்து வரணும். அது வந்து கரெக்டாக இருக்குது. இதை வழித்து எடுத்துடலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா நான் உப்பு போடாமல் தான் அரைச்சிருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு வடை போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த உப்பு போடாமல் நம்ம அரைச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம வந்து இதை வந்து வடையாக போட்டுக்கலாம். இப்போ இட்லிக்கு உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த உளுந்து மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாவு என்ன தான் வந்து அரைச்சி வச்சாலும் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும், சீக்கிரமாக புளிச்ச ஸ்மெல் வந்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மாவுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வைக்கும் போது அரிசி வெந்தயம் தனியாக ஒரு கிண்ணத்துலேயும் உளுத்தம்பருப்பு தனியாக ஒரு கிண்ணத்துலேயும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஊற வைப்போம் இல்லையா. இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நைட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் ஊறிட்டு இருந்தது. 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் ஊறிட்டு இருந்தது. வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் ஊறல, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அந்த சில்னஸ்லேயே ஊறிட்டு இருந்தது. காலையில் எழுந்து நம்ம வந்து அந்த அரிசியும் பருப்பையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு டீ காஃபி போடும்போது எடுத்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து அந்த சில்லுன்னு இருக்க அரிசி பருப்புலேயே நம்ம அரைச்சோம் அப்படின்னா கிரைண்டரும் சூடாகாமல் அரையும். அதே சமயம் வந்து நம்மளுக்கு வந்து மாவும் சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே கீரை வாங்கியிருந்தேன். இப்போது மணத்தக்காளி கீரை வாங்கியிருந்தேன் மத்தியானத்துக்கு செய்கிறதுக்காக. அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கீரை, அந்த மணத்தக்காளி காய், பூ இது எல்லாமே சேர்த்து கிள்ளி வச்சுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம சமைச்சிக்கலாம். அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நடுவில் உளுந்து அரையும் போது மட்டும் நம்ம போயிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை தள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா செண்டாட்டாக வரும் உளுத்தம்பருப்பு நம்மளுக்கு. அப்போ தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். கீரை எல்லாமே கிள்ளியாச்சு. உளுந்து போட்டு ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் அதை பார்க்கலாம். உளுந்து வந்து நல்லா ஃப்ளஃபியாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா டைமிங்னு பார்த்தோன்னா 25 நிமிஷம் கரெக்டாக இருந்தாலே போதும் உளுந்து அரையிறதுக்கு. இதை நம்ம வந்து அப்படியே அந்த 25 நிமிஷம் அப்படியே அதுவே அரையிட்டோம், மொத்தமாக தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு ஊற்றி அரைச்சோன்னா அது நல்லா இந்த மாதிரி செண்டாட்டம் வராது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தள்ளி விட்டு அரைச்சோன்னா தான் அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே அது கரெக்டாக அரைஞ்சி முடியும். இல்லைனா அது அரை மணி நேரம் ஆனால் கூட அது கரெக்டாகவே அரையாது. இதை மாதிரி நம்ம தள்ளி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோன்னா தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. அடுத்தது ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அரைஞ்சிட்டே இருக்கும். இல்லைனா டைட்டாக அரையும் கிரைண்டரு. நம்ம அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை நான் இதுலேயே சேர்த்து தான் அரைச்சிப்பேன். அப்பப்போ நான் கலந்துக்க மாட்டேன். உப்பு நான் வந்து மாவு கூடயே சேர்த்து போட்டுருவேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அரைஞ்சாலே போதும். அதுக்குள்ளே அரைஞ்சிரும் இது.
அரிசி அரையறதுக்குள்ளே வீடை பெருக்கிட்டு கொஞ்சம் டீ பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துலக்கிடுறேன் நான். அரிசி வந்து அரைஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு ரவா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் நான் எடுத்துப்பேன் எப்போவுமே மாவுக்கு. அப்போ தான் எனக்கு இட்லி ஊற்றும் போது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் ரவா மாதிரி எடுத்துப்பேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம். கல்லில் இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த கல்லை கழுவிட்டு அந்த தண்ணியை அரிசியோடு சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம. அப்புறமா உளுந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக அரைச்சி சேர்த்து நான் எப்போவுமே கரண்டியில் தான் கலக்கிக்குவேன். அதனால் நான் கரண்டியில் உளுந்தையும் அரிசி மாவையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறேன். அதே மாதிரி மாவை அரைக்கும் போது நம்ம கலந்து வைக்கும் போதே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற்றும் போது திக்காக இருக்குது அப்படின்னு தண்ணி கலந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்தளவு செட் ஆகாது. இப்பயே நம்ம கரைக்கும் போதே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சிடணும். ரெண்டு கிண்ணத்தில் மாவை பாதி பாதியாக ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஓரம்லாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடுறேன். எனக்கு அதே மாதிரி அப்படியே அந்த மாவாக விட்டால் பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாவு யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும் போதும் அந்த கரண்டியை வந்து எடுத்துகிட்டு அந்த ஓரம்லாம் வழிச்சிட்டு தான் நான் எடுத்து வைப்பேன் எப்போ யூஸ் பண்ணிவிட்டு வச்சாலும். இப்போ அதெல்லாம் வந்து வழிச்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு கிண்ணத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒன்று வந்து நைட்டுக்கு வேணும், அதனால் வந்து வெளியில் வச்சு புளிக்க வச்சுக்கிறேன். கிரைண்டரை காய விடாமல் நம்ம அப்பயே கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நைட்டு ஊற வச்சிட்டோம் இல்லையா மாவை, காலையிலே எழுந்து மாவரைக்கிற வேலையை பண்ணும் போது நம்மளுக்கு 9 மணிக்குள்ளே மாவரைக்கிற வேலையை முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம சில்லுன்னு அந்த அரிசி பருப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு அரைக்கிறதுனால இந்த வெயில் டைம்லேருந்து நம்மளுக்கு வந்து மாவு ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் புளிக்காமல் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அரிசி உப்புமா தான் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அரிசி ரவை வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஒரு பக்கம் சேர்த்துட்டே கலந்துகிட்டே இருந்தோன்னா அப்போ தான் வந்து அந்த உப்புமா வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச பூண்டு குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரிலாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய டிஃபனை சாப்பிட போகிறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.